நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் உத்ரார்த் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது சூரியோதை அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏகாங்கி உதயன், அதில் வரக்கூடிய ஏகாங்கிகா சாரான்ஸ் லிக்கியே, அதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். நாட்டக்கார்கா பரிச்சை, நாடக ஆசிரியருடைய அறிமுகம். ஆதூனிக் ஹிந்தி ஏகாங்கி நாட்டக்காரோமே, அதாவது தற்கால ஹிந்தி ஓரங்க நாடக ஆசிரியர்களில் டாக்டர் ராம்குமார் வர்மா கா அத்தியந்த், டாக்டர் ராம்குமார் வர்மாவுடைய அத்தியந்த பிரமுக் ஸ்தான்கை, மிக முக்கியமான இடம் இருக்கிறது. உன்கே கையி ஏகாங்கி அத்தியந்த் லோக்பிரிய பன் கயே, அவருடைய பல ஓரங்க நாடகங்கள் மிகவும் புகழ்பெற்றதாக ஆகியிருக்கிறது. உன்னோனே சபி பிரகார்கே ஏகாங்கி லிக்கேகை, அவர் எல்லா வகையான ஓரங்க நாடகமும் எழுதியிருக்கிறார். அந்தகார், ரேஷ்மி டாயி, உதயன், 2 மினிட், ரஜினி கி ராத் ஆதி குச் பிரசித்த நாடக ஆகியவை சில புகழ்பெற்ற நாடகங்கள். உன்கி ஷைலி காவிய மையிகை, அவருடைய ஸ்டைல் காவியம் நிறைந்ததாக இருக்கிறது. பாஷா ஷரல், மொழி எளிமையாகவும், சரஸ் அவர் உச்சித்னா ஏற்றதாகவும், அலங்காரோங்சே சுசஜித்கை, தகுந்த அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. காவிய சுலபு ரஸ், அதாவது காவியத்திற்கே உரிய சுலபமான ரசங்கள். சாமகிரின உபகரணங்கள். உன்கே நாட்டகோங்கா பிரான்கை, அவருடைய நாடகத்தின் உயிர். இசி திருஷ்டிசை, இந்த கோணத்தில். உன்கே நாட்டக், அவருடைய நாடகங்கள் ஸ்வயம்னா தான். ஏக் பிரகார்கே சித்திரகை, தானாகவே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. பிரஸ்துத் ஏகாங்கி உதயன் ஏக் ஐதிகாசிக் நாடக, பிரசுரிக்கப்பட்ட ஓரங்க நாடகம் உதயன் ஒரு வரலாற்று சம்பந்தமான நாடகம். இதில் புத்தகே ஜீவன் விற்த்தாந்த், அதாவது புத்தருடைய வாழ்க்கையினுடைய வர்ணனை. ஏக் கட்னா கா வர்ணன், ஒரு நிகழ்ச்சியுடைய வர்ணனை இருக்கிறது. ஹிம்சா பர் அஹிம்சா கி விஜய் ஹோத்திகை, ஹிம்சான துன்பம், அஹிம்சான அஹிம்சை அமைதியான வழி வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது துன்பத்தை அஹிம்சை வெற்றி பெற்று இருக்கிறது. சத்தியகே அசத்திய பர் விஜய் ஹுயிகை, சத்தியம் அசத்தியத்தை தோற்கடித்திருக்கிறது, சத்தியம் வென்று இருக்கிறது. உதயன் கௌசாம்பிகே சம்ராட்க, உதயன் கௌசாம்பியுடைய அரசர். வே இதிகாஸ் பிரசித்த சம்ராட்கை, அவர் வரலாற்று புகழ்பெற்ற அரசர். வே வத்ஸ்ராஜ்கே நாம்சே, அவர் வத்ஸ்ராஜ் அப்படிங்கிற பெயரிலும் ஜானே ஜாத்தேகை அறியப்படுகிறார். வே அருண்கி, அவர் அருணுடைய அக்ஷௌஹினிகே பயானக், அப்படின்னா 4 வகை சேனை தொகுதி அப்படின்னு அர்த்தம். பயானக்னா பயங்கரமான, ஆக்கிரமன்கோ படையெடுப்பை, அப்னே தேஜோமை தன்னுடைய வேகம் நிறைந்த, குர்பான்கே பிரபாவ்சே அதாவது சிறு வாளின் திறமையால், ரோக்குக்கர் தடுத்து, அபி ராஜ்தானி லவுட்டேகை இப்பொழுது தலைநகரத்திற்கு திரும்பி இருக்கிறார். உன்கி தோனோங் ராணியோங் நே, அவருடைய 2 மனைவிகள் உஸ்கா பவ்ய ஸ்வாகத் கியாகை, அவர் அழகாக ஸ்வாகத் கியாகைன வரவேற்கிறார்கள். மகாதேவி வாசவ் தத்தானே, மகாதேவி வாசவ் தத்தா உன்கி ஆரத்தி உத்தார்த்திகை, அவருக்கு ஆரத்தி அடிக்கிறாள். அவர் மேலும் தூஸ்ரீ ராணி, 2வது மனைவி சாமாவதி, உன்கே கலாமீம், அவருடைய கழுத்தில் மாலா பகனாத்திகை, மாலை அணிவிக்கிறாள். ராணியோங்கி இஸ் பிரகார்கி, ராணிகளுடைய இந்த வகையான சமாத்ருத் அபியர்த்தனாசே, அன்பான வரவேற்பால், அதாவது நன்கு மரியாதை செய்யப்பட்ட வரவேற்பால். சம்ராட் உதயன், அரசர் உதயன் அத்தியந்த பிரசன்ன ஹோத்தேகை, மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். மகாத்மா புத் தர்மக்கே அவதார் மானே ஜாத்தேகை, ஒரு தர்மத்தின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார். உண்மை அவரிடத்தில் அஹிம்சா கா தேஜ்கை, அந்த அஹிம்சையுடைய வேகம் இருக்கிறது. மேலும் சத்யகா பல்கை, சத்தியத்தினுடைய பலம் இருக்கிறது. வே சன்சார்க்கே சமஸ்த துக், உலகத்திலுள்ள எல்லா துக்கங்களையும் தூர் கர்னே கேலியே போக்குவதற்காக
அவதரித் ஹுயேகை அவதரித்து இருக்கிறார். திவ்ய லலாட் அழகான நெற்றி, உட்டிகுயின் நாசிகா அதாவது மேலெழுந்த மூக்கு, ஃபைலேகுயே ஓண்டு நன்கு பரவி இருக்கின்ற உதட், ஜெய்சே போன்ற, வாணினே வாணின சொல், பார்பார் நிகழ்னே கேலியே அடிக்கடி வெளிவருவதற்காக, அப்பனா துவார் தன்னுடைய துவார்ன வாயிற்படி, நம்ம மூக்கினுடைய துவாரம் சொல்லலாம் இந்த இடத்துல. கைசா பவ்ய வியக்தித்துவகை ததாகத்கா எப்படிப்பட்ட ஒரு அழகான தனித்தன்மை வந்து ததாகத்திடம் இருக்கிறது. அப்படி திவ்ய வாணி சுன்கர் தன்னுடைய அழகான அந்த சொல்லை கேட்டு, லோகோங் கே ஹிருதயமே மக்களுடைய மனதில், சுஸ்திர் சாந்தி ஒரு நிலையான அமைதியை வந்து ஸ்தாபித் கர்னேக்கே உத்தேசியசே நிலைநாட்டுவதற்கான நோக்கத்துடன், திக்விஜய் யாத்ரா அதாவது 4 பக்கமும் யாத்திரை செய்து பிரயாணம் என்ற வடிவத்தில் ததாகத் நிகழ்த்தேகை ததாகத் வந்து புறப்படுகிறார். தேஷ்மே ஒவ்வொரு தேசத்திலும் அப்படி விஜய் பேரி தன்னுடைய வெற்றி முழக்கத்தை பஜாத்தே ஹுயே முழங்கிக் கொண்டு, கௌசாம்பி பகுஞ்தேகை கௌசாம்பியை வந்து அடைகிறார். இந்த சமயத்தில் உதயன் கோ மாலும் ஹோதாகை உதயனுக்கு தெரிய வருகிறது, கி ததாகத் கௌசாம்பி ஆ பகுஞ்தேகை அதாவது வந்தடைந்திருக்கிறார். அவர் உசி தின் அந்த நாள், சந்தியாக்கோ மாலையில், ராஜ் பிரசாத் கே சமீப் அந்த அரண்மனைக்கு அருகில், ராஜ அரண்மனைக்கு அருகில், ஜன் சமூகோ மக்கள் சமூகத்திற்கு, தர்மோபதேஷ் தேனே வாலேகை தர்ம உபதேசம் கொடுக்க இருக்கிறார். சமாச்சார் சுன்கர் இந்த செய்தியை கேட்டு சம்ராட் உதயன் அத்தியந்த் அப்ரசன்ன ஹோதேகை மிகவும் துக்கமடைகிறார். உஸ்கே பிரதான் காரன்கை அதற்கு முக்கியமான காரணம், முதன்மையான காரணம், ஏகதோ யகை ஒன்று இதுதான், கி உன்கோ அஹிம்சா சித்தாந்த் பர் விஸ்வாஸ் நகி அவருக்கு வந்து அஹிம்சை கொள்கையின் மேல் நம்பிக்கை இல்லை. தூஸ்ரா காரன் யகை இரண்டாவது காரணம் இது, கி உன்கி தூஸ்ரி ராணி அவருடைய இரண்டாவது மனைவி சாமாவதி ததாகத் கா அத்தியந்த ஆதர் கர்த்திகை ததாகத்தை வந்து மிகவும் மரியாதை செய்கிறார். இஸ்லியே ஆகையால் உதயன் வாத்தாயன் கே மார்கசே அதாவது ஜன்னல் வழியாக, சாளரம் வழியாக தீர் சோட்கர் அம்பு விட்டு, ததாகத் கி ஹத்தியா கா சடயந்திர கர்த்தேகை ததாகத்தை கொலை செய்ய வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறார். சடயந்திரன சூழ்ச்சின்னு அர்த்தம். ததாகத் கி அனாசக்தி ததாகத்துடைய அந்த துறவு அல்லது பற்றற்ற எண்ணம் அந்த உதயன் கோ பில்குல் நகி ருச்தி உதயனுக்கு வந்து முற்றிலும் பிடிக்கவில்லை. உன்கா மகான் தியாக் அவருடைய சிறந்த தியாகம், உதயன் கே சம்முக் உதயனுக்கு முன்னால், நாச்சீஜ்கை அதாவது அற்பமானது ஒன்றுமே இல்லாதது, வே கஹ்தேகை அவர் சொல்கிறார், சோத்தி ஹுயி நிரப்ராத் பத்னிகோ அதாவது தூங்கிக் கொண்டிருக்கின்ற குற்றமற்ற மனைவியை சோட்கர் விட்டுவிட்டு, ஜோ கர்ம யோகுசே பாகே அதாவது கர்ம யோகத்திலிருந்து ஓடினார்களோ, வே கிஸ் அஹிம்சா கா உபதேஸ் அவர்கள் வந்து எந்த ஒரு அஹிம்சையை பற்றி உபதேசம் தேங்கே கொடுப்பார். இஸ் பிரகார் இந்த மாதிரி ததாகத் அவர் உதயன் கே விசாரோங்மே உதயனுடைய எண்ணத்தில், ஆகாஷ் அவர் பாத்தால்கா அந்தர் ஆகையாக ஆகாயத்திற்கும் பாதாளத்திற்குமான ஒரு வேறுபாடு ஆகையாக வந்திருக்கிறது. மகாதேவி வாசவதத்தா இஸ்கா ஸ்பஷ்டீகரன் யோங் கர்த்திகை அதாவது அதற்கு தெளிவு வந்து இவ்வாறு கொடுக்கிறார். ஆரிய குர்பான் மே விஸ்வாஸ் ரக்தேகை அதாவது அரசர் வந்து வால் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ததாகத் மதுர் வாணிமி ததாகத் வந்து இனிமையான சொல்லில். ஆரிய ஹிம்சாசே பிரசன்ன ஹோத்தேகை ஆரியர் வந்து துன்பத்தினால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ததாகத் அஹிம்சா கோகி ததாகத் வந்து அஹிம்சையைத்தான் ஜீவன்கா அர்த்த சமஜ்தேகை வாழ்க்கையின் அர்த்தமாக எண்ணுகிறார். ஆரிய தண்டு தேத்தேகை ஆரியர்கள் வந்து தண்டனை கொடுத்தால், ததாகத் க்ஷமா கர்த்தேகை புத்தர் வந்து மன்னிக்கிறார். தோனோங் ஏக் தூசரே சே கித்தனே பின்னகை இருவருமே ஒருவர் மற்றொருவரிடமிருந்து எவ்வளவு மாறுபட்டு இருக்கிறார்கள். உதயன் ने तथागत को मारने के लिए
உதயன் வந்து ததாகத்தை கொல்வதற்காக சலாயா கயா தீர் விட்ட அம்பு ததாகத் பர் நகி லகுதா, ததாகத் மீது படவில்லை. வாசவதத்தாத் கி பிரதான் பரிச்சாரிகா, அதாவது வாசவதத்தாவுடைய தலைமை பணியாளர் பணிப்பெண் மஞ்சு கோஷா பர் லகுதாகை, மஞ்சு கோஷா மேல் உண்டாகிறது. ததாகத்னே ஜிஸ் சமை அப்னே உபதேஷ் சமாப்த கியா, ததாகத் எந்த நேரத்தில் தன்னுடைய உபதேசத்தை வந்து முடித்தாரோ, டீக் உசி சமை சரியாக அந்த நேரத்தில் உதயன் கா தீர் உதயனுடைய அம்பு அப்னே லக்ஷ்ய பர் பகுஞ்சா தன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்றடைந்தது. டீக் உசி சமை சரியாக அதே நேரத்தில் மஞ்சு கோஷா ததாகத்கே கண்டுமே ததாகத்துடைய கழுத்தில் ஃபூலோங்கி மாலா பூமாலை டால்னே கேலியை போடுவதற்காக உட்டு கடி குயி எழுந்து நின்றாள். அவர் உதயன் கா பான் உதயனுடைய அந்த அம்பு மஞ்சு கோசாக்கே கண்டுமே ஜா லகா அவருடைய கழுத்தில் வந்து சென்று பட்டது. யஹ் சன்யோகி பாத், இது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் அல்லது கட்னா சக்கர அந்த நிகழ்வு சுழற்சி ஐசா கூமாக இந்த மாதிரி சுற்றியதா. யகுத்தோ இவ்வாறு சத்தியக்கி மகிமாக, இது வந்து ஒரு சத்தியத்தினுடைய மகிமை. ஜோஹோ எப்படி இருந்தாலும் சரி, பகவான் புத்து பச் ஜாத்தேகை பகவான் புத்தர் வந்து காப்பாற்றப்படுகிறார். லோகு சமஜ்தேகை மக்கள் வந்து என்ன தொடங்கினார்கள். ததாகத்துமே படி தெய்வ சக்திகை, ததாகத்திடத்தில் வந்து மிகப்பெரிய தெய்வ சக்தி இருக்கிறது. பரிஸ்திதியாங் உன்கேலியே கவச் பன் ஜாத்திகை, சூழ்நிலைகள் வந்து அவருக்கு வந்து ஒரு கவசமாக ஆகியிருக்கிறது. இஸ் கட்னாசே இந்த நிகழ்ச்சியால் ததாகத் தனிக்கு பி உத்தேஜித் நகி ஹோத்தே கொஞ்சமும் வந்து கோபம் அடையவில்லை. வே பரம் சாந்த் ரகே மிகவும் அமைதியாக இருந்தார். யஹி நகி இது மட்டுமல்ல, வே உத்தேஜித் பிரஜா கோபி அவர் வந்து கோபம் கொண்ட மக்களையும் சாந்த் கர்னே லகே அமைதிப்படுத்த தொடங்கினார். தனுஷ் கிரீடாமி அதாவது வில் விளையாட்டில் பான் பூல்சே அந்த அம்பு தவறுதலாக இதர் ஆ கயா ஹோகா இங்கு வந்து இருக்கலாம். கைசி சாந்த்வானிகை ததாகத்கி எப்படிப்பட்ட ஒரு அமைதியான சொல் ததாகத்துடையது. அப்னே கோ மார்னே கா சடயந்திர ரச்சனை வாலே தன்னை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்த நிஸ்கிருஷ்ட வியக்தி பர்பி அதாவது மோசமான மனிதன் மேலும் கைசி சகானுபூத்தி ரக்தேகை எப்படிப்பட்ட ஒரு அனுதாபம் இரக்கத்தை வைத்திருக்கிறார். வே மகாத்மா லோக் அந்த ஒரு மிகச்சிறந்த மனிதர். ததனந்தர் மஞ்சு கோசாக்கி மூர்ச்சித் சரீர்கோ அதற்கிடையில் மஞ்சு கோசாவுடைய மயக்கமடைந்த உடலை அப்னே தோனோங் ஹாத்தோங் லேக்கர் தன்னுடைய 2 கைகளால் எடுத்துக்கொண்டு உதயன்கே பிரகோஷ்டுமே அதாவது அவனுடைய செல்லில் அறையில் பிரவிஷ்டு ஹோத்தேகை நுழைகிறார். அவர் மேலும் அப்னி ஷீத்தல் வாணிக்கே துவாரா தன்னுடைய குளிர்ந்த இனிமையான அந்த சொல்லின் மூலமாக உதயன்கே ஹிருதயக்கோ உதயனுடைய மனதை சாந்து கர்த்தேகை அமைதிப்படுத்துகிறார். வே உதயன்கி ஓர் சங்கேது கர்க்கே ககுத்தேகை அவர் உதயன் பக்கம் சைகை செய்து கொண்டு சொல்கிறார். உதயன் மன்மே சோச்கர் ககோ மனதில் யோசித்து செய். துமாரா பூர்வசே பச்சிம் நகி மில்தா அதாவது உன்னோட வந்து கிழக்கும் மேற்கும் வந்து சந்திக்காது. அவர் தும் வியர்த்து நீ வீணாக ஆவர்த்தன் மாயாக்கி பாத்தேங் ககுத்தேகோ நீ வந்து அந்த பொய்யான சுழற்சி செய்கின்ற விஷயத்தை சொல்கிறாய். தும் பாத் கி சக்தி சே நீ வந்து உன்னுடைய பேச்சினுடைய சக்தியால் ஏக் நிஷ்டுகுயே மன்கி அதாவது ஒரு ஈடுபாடு கொண்ட மனதனுடைய சக்தி தோ சிரேஷ்டகை அதாவது மன சக்தி தான் வந்து சிறந்தது மேன்மையானது. பூர்ண ரீதிசே முழுமையான முறையில் விசார்கர் யோசித்து காரியம் செய். துமாரே ஜெய்சே மகா புருஷோங் கேலியே உன்னை போன்ற சிறந்த மனிதர்களுக்கு சோச் சமஜ்கர் காரிய கர்ணாகி யோசித்து வேலை செய்வதுதான் அச்சா ஹோத்தகை நன்றாக இருக்கும். இசி பீச் இதற்கிடையில் மஞ்சு கோசாக்கி மூர்ச்சா டூட்தீகை மஞ்சு கோசா வந்து மயக்க நிலையிலிருந்து எழுகிறாள். அவர் படே துக்கித் ஸ்வர்மி மிகவும் துக்கமான குரலில் சம்ராட் உதயன் கி ஜெய் சுனாத்திகை சம்ராட் உதயனுக்கு
ஜெயின வெற்றி என்று சொல்கிறாள். சம்ராட் மஞ்சுகோசாக்கி தயனிய தசாப்பர், அதாவது அரசன் மஞ்சுகோசாவுடைய ஆதரவற்ற நிலையால் திரவீபூத் ஹோக்கர், அதாவது உருகுகிறார். அவர் உஸ்கோ பச்சானே கா தீவிர யத்ன கர்த்தேகை, அவளை காப்பாற்றுவதற்காக தீவிரமாக முயற்சி செய்கிறார். வே கஹுத்தேகை, அவர் சொல்கிறார், மகா வைத்திய ஜீவிக்கோ புலாக்கர், அதாவது மிகச்சிறந்த வைத்தியர் ஜீவிக்கை அழைத்து, தேரே பிராணோங்கி ரக்ஷா கருங்கா, உன்னுடைய உயிரை காப்பாற்றுவேன். அப்னே பிராணோங்கி சக்தி சே, என்னுடைய உயிர் சக்தியால் துஜே ஜீவித் ரக்குங்கா, உன்னை உயிர் வாழச் செய்வேன். பகவான் ததாகத் கா வச்சன் ஹை, பகவான் ததாகத்துடைய சொல் என்ன அப்படின்னா, ஏக் நிஷ்ட மன் கி சக்தி சே, ஒரு ஈடுபாடு கொண்ட மனசக்தியால் அரண்யபி தக்து ஹோ ஜாத்தா ஹை, காடும் கூட என்ன ஆகுது, துக்கமடைந்து விடுகிறது. உசிசே தேரா மிருத்யு கஷ்ட தூர் கருங்கா, அதாவது அதனால் உன்னுடைய மரண துக்கத்தை கூட நான் போக்குவேன். தூர் கருங்கா, போக்குவேன். ததாகத் கி அமிர்தமயி வாணி கே பிரபாவ் சே, ததாகத்துடைய அந்த இனிமையான சொல்லால் பிரபாவித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, சம்ராட் உதயன் கா ஹிருதய், அரசர் உதயனுடைய மனம் பூர்ண ரூப் சே, முழுமையான வடிவத்தில் பதல் ஜாத்தாக மாறிவிடுகிறது. உஸ்பர் அஹிம்சா, அதில் அஹிம்சை, சத்திய और शांति का अच्छा प्रभाव पड़ता है. ஒரு அதில் சத்தியம், சாந்தின அமைதி, அமைதியான ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உண்டாகிறது. அப் உதயன் கோ அப்பனி காலி கர்தூத் பர், அதாவது உதயன் தன்னுடைய தீய செயலுக்காக படா பச்தாவா ஹோனே லகுதாக, மிகவும் வருத்தப்பட தொடங்குகிறான். வே ததாகத் சே அப்பனே அபராதோங்கோ, அவன் ததாகத்திடம் தன்னுடைய தவறு குற்றத்திற்காக க்ஷமா கர்னேக்கி யாச்சனா கர்த்தேகை, மன்னிக்க சொல்லி யாசிக்கிறார். வே ககுத்தேகை, அவர் சொல்கிறார், மை பிரபு கி சரண்மே ஹூங், நான் பிரபுவுடைய சரண பாதங்களில் இருக்கிறேன். அதாவது ரூம்பான் கோ புகார்கர், ரூம்பான் ராஜ மகரிஷியோங்கோ, அந்த ராஜ மகரிஷியை மேரி ஓர்சே, என் சார்பாக சூச்சனா தோ, அறிவிப்பு கொடு, கி பகவான் பதாரேகை, அரசர் வருகை புரிந்து இருக்கிறார். உன்கே தர்ஷன் கா சௌபாகிய, அவரை தரிசனம் செய்வதற்கான அதிர்ஷ்டத்தை பிராப்த கரோ, பெற்றுக்கொள். சங்கோங் அவர் பேரியோங், சங்கு பேரிகைகளுடன் பகவான் கி திக் விஜய் கி சூச்சனா தோ, அதாவது பகவான் வருகை புரிகிறார் என்று அறிவிப்பு கொடு. இஸ் பிரகார், இந்த மாதிரி சம்ராட் உதயன் மானவதாக்கே சாம்னே, மனிதத்தன்மையின் முன்னால் அப்படி ஹார் மான் லேத்தேகை, தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்தது வாசவதத்தா டிப்பணி வரும்.